இப்போ நம்ம தக்காளி ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு 5 தக்காளி பழம், சீரகம் 1 டீஸ்பூன், 2 வரமிளகா, 1 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, நெல்லிக்காய் சைஸை விட கம்மியான சைஸில் புளி, அதுக்கப்புறம் ஒரு 2 கட்டை பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம். இது எல்லாம் வேணும். எது எது தனித்தனியாக அரைக்கணும், இந்த மசால் தனியாக இது தனியாக அரைக்கணும் எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். என்ன அரைக்கணும்னு பார்த்துக்கலாம். ஜீரகம், மிளகு, சீரகம் மிளகு போட்டோம். அடுத்து பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம். இப்போ இது நல்லா ஒரு சுற்றி குறக்குறோன்னு அரைச்சிக்கலாம். லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியை கட் பண்ணக்கூடாது, நோட் பண்ணிக்கோங்க. கையில் பிச்சு தான் போடணும். நம்ம கத்தியில் கட் பண்ணுறக்கும் கையில் பிச்சு போடுறக்கும் டேஸ்ட்டு நிறைய வித்தியாசப்படுது. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். எங்கள் அம்மா செய்கிற ரசம் சூப்பராக இருக்கும். நான் செஞ்சு எங்கள் வீட்டில் ஒரு ஆள் சுண்ட மாட்டாங்க. ஆனால் ஊரே நல்லா இருக்குதுங்க. ஆனால் எங்கள் அம்மா செய்கிற ரசம் உண்மையிலேயே நல்லாயிருக்கும். தக்காளியை பிச்சு போடுறாங்க. அப்புறம் புளி, தக்காளி புளி மட்டும் தனியாக அரைச்சிக்கணும், அவ்வளோதான். இப்போ ரசத்தை தாளிச்சிடலாமா? இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் மட்டும் போட்டிருக்குது, வேற ஒன்றும் போடல. வெந்தயம் போடும்போது ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு, ஆவி வருது. இப்போ வந்துட்டு போடுங்க கருவேப்பிலையும் வரமிளகா, அவ்வளோதான். வேற எதுவும் தேவையில்லை தாளிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம்ல சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, அதை வந்து அரைச்சதை போட்டு நல்லா பச்சை வாசனை போங்க வதக்கி விடணும். இது நல்லா பச்சை வாசனை போகணும். அப்புறம் அந்த தக்காளி புளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட் போட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுறாங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடணும். நல்லா பச்சை வாசனை போகணும். இப்போ தக்காளியும் புளியும் அரைச்ச பேஸ்ட்டில் தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணி இப்போ இது நல்லா வணங்கிருச்சு, பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ இதில் வந்து இந்த பேஸ்ட்டை ஊற்றிடுறோம். தக்காளியும் புளியும் போட்டது. இதுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுக்கு புளிப்பு எவ்வளோ வேணுமோ ரசத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா புளி கம்மியாக தான் போட்டுக்கிறோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அவ்வளோதான். இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு, கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ரசம்தான், அதனால் இது வந்து கரைஞ்சிரும் உப்பு. ரசம் நல்லா நுரக்கட்டிருச்சு. ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழை போட்டு மூடி வச்சிடணுமாமா. ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். நல்லா பொங்கி வருது, நல்லா வருது. இப்போ இதில் கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். நம்முடைய ரசம் ரெடி. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நிறையா பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. பாய்.